ஸோ ஹலோ காய்ஸ், இது நம்மளோட 2வது எபிசோட் மைன்கிராஃப்டில். நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோன்னா, வீடு கட்டுறது தான். நம்ம எல்லாரும் இந்த பிளாக்ஸ் அவ்வளோத்தையும் எடுத்துட்டோம். அப்போ அதிலே மைன் பண்ணி ஆக்ஸ் வச்சு நம்ம அவ்வளோ மரத்தையும் வெட்டி இப்போ நம்ம சைடில் எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு 4 போதும், 4 இருக்கா கரெக்டாக 4 இருக்கும்னு நினைங்க. 4 போதுங்க. அவன் என்ன பண்ணுறான், அவனும் கட்டிகிட்டு தான் இருக்கான். வாங்க இப்போ அடுத்தது அப்படியே இங்கே என்னாச்சு இன்றைக்கி நான் நவர மாட்டேங்கிங்க. என்ன நவரவே மாட்டேங்கி, கீழே விழுந்தால் கீழே விட மாட்டேங்கி. ஐயோ குனிதா பாட்டிருக்கேன். நினைங்க, அதுக்கு முன்னாடி எதையாவது காப்பல் ஸ்டோன் எடுத்து நம்ம பண்ணுவோம். காப்பல் ஸ்டோன் நம்ம சைடாக வைக்கும். எவ்வளோ 2 3 4 5 இது 6 இது போதுங்க. நம்ம 7 போதும் நினைங்க. 7 போதும். இப்போ சைட்லேயும் பண்ணுவோம். 1 2 3 4 5 போதும். 5 இதில் போதும். இன்னொரு 7 1 2 3 என்ன 3 4 5 6 7 அந்த சீல் வச்சுருவோம். ஐயோ இதை சொதப்பல் பண்ணிட்டேங்க. பரவாயில்ல, அந்த காப்பல் ஸ்டோன் அப்படியே இருக்கட்டும்ங்க. வாங்க நம்ம இப்போ கீழே குதிப்போம். அவன் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். அவனுக்கு கொஞ்சம் காப்பல் ஸ்டோனை கொடுத்துட்டு வந்துடுவோம். காப்பல் ஸ்டோன் இந்த காப்பல் ஸ்டோன் தெரியும் நம்மளுக்கும் தேவைப்படாதனால மரக்கட்டையை மட்டும் கொடுத்துட்டு வரோம். ஏன்னா அவன் மரக்கட்டையெல்லாம் அப்படியே பிளாக்காக மாற்றிட்டாங்க. அதனால் அவனுக்கு தெரில என்னென்ன யூஸ் பண்ணுவோம். இப்போ கீழேயும் காப்பல் ஸ்டோன் வைப்போம். 1 2 3 4 இருங்க வைப்போம். என்னாச்சு நவர மாட்டேங்கி. லைட்டாக இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குங்க. அதெல்லாம் கொஞ்சம் ஒன்றும் நினைக்காதீங்க. இப்போ நம்ம வந்து என்ன பண்ண இப்போ வந்துட்டு ஒழுங்க காப்பிள் இந்த சைடு வச்சுட்டோம். இப்போ இந்த சைடும் காப்பிள் வச்சுட்டு வச்சுருக்கோம். இந்த வீடு வரைக்கும் இப்போ இந்த வீடு நம்மளுக்கு நம்ம தம்பி தனியாக கேட்டான். நம்ம எல்லாமே நம்ம 2 ஒரே சின்ன வீடுன்ட்டு எவ்வளோ வீடு பெருசாக கட்டிகிட்டு இருக்கான் பாருங்களேன். உங்களுக்கே சின்ன வீடாக இருக்கலாங்க. ஆனால் என்னைய பொறுத்த வரைக்கும் இது பெரிய வீடு தான். ஏன்னா நான் கேட்டதோட சின்ன வீடாக கேட்ட போகிறேன்னு நான் சொன்னான். நான் கேட்டதோட சின்ன வீடு இருக்காரு தான். ஆனால் அவன் அப்படி சொன்னான். பார்த்தா இதோட பெருசாக இருக்குது. அவனுக்கு கன்ஃபார்மாக ஏதாச்சும் ஹெல்ப் வேணும். நான் தான் இந்த காப்பல் ஸ்டோன் எல்லாத்தையும் கொடுக்கணும். இந்த இப்போ கூட கொடுத்துட்டு வந்தேனே. இங்கே கண்ணாடி வரை வைக்கணும். இந்த இடம் போதுமா? 3 கண்ணாடி மட்டும் வைக்கிற மேலே ஒரு என்ன பண்ணிகிட்டு இருக்கான். ஏதோ பண்ணிகிட்டு இருக்கான். நம்ம போய் பார்ப்போம். நைட்டு வேறு ஆக போகுதுங்க. நம்ம அடுத்து இதேமாதிரி வீடியோ போனால் நம்ம சேனலுக்கு நல்லா சப்போர்ட் கொடுங்க கைஸ். சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணிடுங்க. அப்படின்னா நம்மளுக்கு அடுத்த வீடியோ போகிறதையும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த சைடு டோர் வைக்க ஒரு இடத்த வைக்கணும். ஒரு டோர் வச்சா போதுமா 2 டோர் வச்சா போதும்? ஒரு டோர் போதும்னு நினைக்கிறேன். ஆனால் நம்மளுக்கு 2 டோரே போட்டுருவோம். ஏன்னா இது கொஞ்சம் சின்னதாக தெரியல டோரு. இதுதான் கரெக்டான மெஷர்மெண்ட்டில் வீடு கிடைச்சிடுவாங்க. கீழே நம்ம இப்போ பிளாக் வைப்போம். ஐயோ எக்ஸ்ட்ரா வச்சுட்டேனே. இதை கெட்டுறதுக்கு நாங்கள் ரொம்ப நேரம் நினச்சிங்க. இப்போ நைட் வரை ஆகிட்டு நான் போய் எந்த வில்லேஜர் வீட்டிலே தூங்கிட்டு வரேன். பெட்டியும் இவங்க கிட்டேருந்து எடுக்கணும். பக்கத்துலேயே அவனும் பக்கத்தில் தான் இருக்கான். இந்த நம்ம இப்போ நல்லா தூங்கிடுவாங்க. தூங்கிட்டு வந்து மற்ற எல்லா வேலையும் பார்ப்போம். நான் அவனும் தூங்கிட்டான். இப்போ எந்திரிச்சிடும் பாருங்கள். ஸ்லீப்பிங் த்ரூ த நைட். இந்தா இருக்கான் பாருங்கள். அவன் அந்த வீட்டில், நான் இந்த வீட்டில். அவன் எங்கே இருக்குது? இந்தா இருக்குங்க. ஒரு சைடில் மறந்துட்டாங்க. லைட்டாக குழப்பலாயிட்டு. இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயமே எடுத்துக்கக்கூடாது. இதெல்லாம் எல்லாருக்கும் ஒரு நார்மல் விஷயந்தான். நம்ம அடுத்தது இந்த இடத்தையும் கொஞ்சம் பெருசாக்குறதுனால ஆக்கும். அடுத்து இந்த வீடே நம்மளுக்கு சொந்தமாக இருக்காதுங்க. இந்த வீடே நம்ம பெருசாக மாற்றினாலும் மாற்றோம். இல்லை வேறு இடத்துல பெரிய வீடாக வச்சுட்டு இந்த வீடு இங்கே அப்படியே இருக்கும். நான் லேண்டில் தான் விளாட்றேன். அதனால் முடிஞ்சிட்டு நினச்சி இன்னும் 61 இருக்குது. இன்னும் கொஞ்சம் எடுக்கணுன்னாலும் போய் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஆனால் இது போதும்.
மேலேயும் இதே பிளாக் வச்சு பண்ணிடலாமா? மேலே இந்த பிளாக் வைக்கலாம். முதல்ல கிளாஸ் வேறு வைக்கணும், இன்னும் நிறைய பொருள் வர வாங்கணும். கிராஃப்டிங் டேபிள் நம்ம இப்போ இங்கே வச்சு மற்ற எல்லாத்தையும் இப்போ கிராஃப்ட் பண்ணுவோம். வர்னேஸு டோர் 1 2 எடுத்துக்கலாம். காப்லெட் ஸ்டோன் வேறு வேணும். காப்லெட் ஸ்டோன் இருந்தால் தான் இன்னும் கொஞ்சம் இருக்குமே. பிக்கெக்ஸ் நல்ல வேலை இருக்குது. நான் போய் இப்போ எடுத்துகிட்டு வரேன். அடுத்து கிளாஸ் வேறு வைக்க மண் வேணும். அதுக்கு நம்மளுக்கு ஃபர்னேஸ் இதை எடுக்கலாமா? வேண்டாம். திடீர்னு அவனுக்கு எதுக்காச்சும் யூஸ் ஆகும், நம்ம சொந்தமாகவே எடுத்துக்கிடுவோம். என்ன தெரியும் அதில் அது வெளியில் போகிற மாதிரி இருந்துச்சுங்க, அதனால் பாஸ் பண்ணிட்டு வந்தேன். நான் காப்லெட் ஸ்டோனை எடுத்துட்டேன் அவ்வளோத்தையும். அவனுக்கு கொஞ்சம் பிக்கப்ஸ் கொடுத்தேன். பார்த்தா எல்லாத்தையும் பாஸ்ட்டில் வச்சுருக்காங்க, அதனால் வச்சு சின்னதாக மறந்துட்டேன். பாஸ்ட்டில் வச்சு நான் காப்லெட் ஸ்டோனை எடுத்தேன். அவனுக்கு ஒரு 64 கொடுத்துட்டேன். ஏன்னா அவன் காப்லெட் ஸ்டோனு தான் தெரியாமல் ஏன்ட்ட போட்டான். அந்த ஃபர்னேஸ்லாம் கிராஃப்ட்லாம் பண்ணியிருக்கேன், பாஸ்ட்டில் போட்டிருக்கேன் கைஸ், அதனால் மன்னிச்சுக்கோங்க. சின்ன மிஸ்டேக் ஆகிட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டேன். ஒரு சின்ன மிஸ்டேக்காக எப்படி ஆகிட்டு. அடுத்தாட்டு இந்த மாதிரி அவன் பார்த்துக்கிறேன். இந்த பிக்கக்ஸ் ஏன் வாங்கினேன்னா இங்கே தப்பாக வச்சுருக்கேன், அதனால் பிக்கக்ஸ் வாங்கிட்டு வந்து ஒரு மறந்துட்டு. இப்போ அவனுக்கு வேறு இது வேணும்னு கேட்பான். வீடு கரெக்டாகிட்டா மேலே இப்போ வைக்கணுமோ? மேலே எந்த பிளாக் வச்சிடலாம்? கண்ணாடி வைக்கணும். இந்த கண்ணாடி கிடச்சிட்டு கண்ணாடி வச்சு பண்ணிடுவோம். மேலே மறந்தாப்புல கண்ணாடி வச்சுட்டேன் பாருங்கள். என் அறிவை பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. இப்போது நான் நினைக்கிறேன் ஷவலை வச்சு பண்ணால் அது நம்மகிட்ட கிளாஸ் நம்மகிட்ட தான் அவ்வளோ மறைஞ்சி பார்க்காதுன்னு நினைக்கிறேன். வாங்க ஷவலை வச்சு எடுப்போம். ஏன்னா ஷவலை வச்சு பண்ணாலும் கிடைக்க மாட்டேங்குது கிளாஸு. சரி பார்த்துக்கலாம். இங்கே சைடு ஒரு 3, இந்த சைடு ஒரு 3. இங்கே காலி ஆகிட்டா இன்னும் ஒன்று தாங்க வேணும். அதில் இருக்கும் எனக்கு காணும். இந்த இருக்குது. இந்த ஒன்று மட்டும் போதும். இப்போ நம்மளுக்கு மேலே வைக்கணும். என்ன இன்னும் இவ்வளோ தான் கட்டிகிட்டு இருக்காங்க. நம்ம வீடையே முடிக்க போகிறோம். இன்னும் இவ்வளோ தான் கட்டிகிட்டு இருக்கான் பாருங்கண்ணா. பாதி முடிக்க போகிறோம். நம்ம வீடையே முடிச்சிட்டோம். மேலே மட்டும் தான் வைக்கணும். அவனுக்கு கொஞ்சோண்டு இந்த பிளாக் எடுத்து வந்தேன், ஏன்னா அது நம்மளுக்கு மேலே வைக்கணும்னு நம்மகிட்ட அது இல்லை. அதனால் அவன் கொடுத்த 26 போதும். 26 காணுமான்னு வேறு தெரியலையே. காணும் தான் நினைக்கேன், காணாதுங்க. நம்ம மறையும் போய் எடுத்துகிட்டு வேறு வரணும். ஏன்னா அவன்கிட்ட கேட்டு பார்ப்பான். அவன்கிட்ட இருந்துச்சுன்னா தருவான். இன்னும் எத்தனை? ஒரு 1 2 இதில் ஒன்றுமே இல்லையே. ஏதாச்சும் பண்ணலாம். டார்ச் லைட் வேறு போடுவோம். டார்ச் லைட் முதல்ல நம்ம எடுத்துருவோம். டார்ச் லைட்டுக்கு 4 டார்ச் லைட் இருக்குங்க. ஸ்டிக்கர் இருக்கிறதுனால இந்த வீட்டுக்கு 4 டார்ச் லைட் போகிறதுனால நம்மளுக்கு 4 டார்ச் லைட் வேணும். இன்னும் பெட்டு மேலே வைக்கணும். பெட்டும் மேலே இருக்க அந்த பிளாக்கை மட்டும் ஃபுல் பண்ணிட்டா இந்த வீடு கம்ப்ளீட்டாக ஃபுல்லாயிரும். இவன் என்னங்க இவ்வளோ நேரமாக பண்ணிகிட்ருக்கேன் நம்ம ஒரு வீடை முடிக்கிறதுக்கு. நானும் அதனால் டக்குன்னு முடிச்சிடுவேன். இங்கே பாருங்கள், அங்கே நான் மேலே வைக்க காணோன்னு பார்த்தா இங்கே இவன் வைக்கிறதுக்காம வச்சு என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்கான். அவன் ஒரு பிகினர் தான். இது என்ன நான் போட்டுட்டு போன இடம் எங்கே இருக்குது? என்ன காணும்? என்னங்க இது ஒன்றுமே இல்லை. அந்த காப்லெட் ஸ்டோனுக்கு எடுக்கலான்னு பார்த்தா அங்கே ஒன்றுமே இல்லையே. சரி நம்ம அப்புறமாட்டி எப்போமாச்சும் வேறு இடத்த கண்டுபிடிப்போம். இந்த மரம் கட்ட போதுங்க. அவன் ஒரு 24 கலைக்கு. இப்போ இதை வச்சு நம்ம மேலே கையை கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். அவன் தூங்க ஆரம்பிச்சிட்டான். இதுக்குள்ளே ஏதாச்சும் இதுக்குள்ளே பெட்டு இருந்தால் தூங்கிடும். என்னங்க இது? முன்னாடிலாம் வில்லேஜில் இந்த மாதிரி இடத்துல தான் பெட்டு கிடைக்கும். இப்போ பெட்டே கிடைக்க மாட்டேங்கி தூங்கறதுக்கு. சின்ன சின்ன வீட்டில் மட்டும்தான் இருக்குது. ஒன்று செஸ்ட் பாக்ஸ் இருக்க மாட்டேங்கி, இல்லை பெட்டும் இருக்க மாட்டேங்கி. என்ன பண்ணுறதுனே தெரில. இந்த வீட்டில் இருக்காது. ஏன்னா க்ளே பண்ணுறது. இவன் என்ன தரையில் படுத்து தூங்கிட்டு இருக்கான்? இதுக்கு இவ்வளோ மைன்கிராஃப்டில் தரையில் படுத்து தூங்க முடியும்னு இப்போ தான் தெரியுங்க. அப்படியே தூங்கியாச்சு கைஸ். என்ன திறந்துட்டோம். இப்போ நம்ம மறுபடியும் வீடு கேட்ட போகிறோம். இவன் இப்போ தான் இன்னும் அந்த சைட்லாம் ஏதோ பண்ணிகிட்டு இருக்கான் பாருங்க.
இவன் பைத்தியமாங்க மாதிரி இதெல்லாம் எடுத்துட்டுங்க சம்மந்தமே இல்லாமல். ஏங்க நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு ஆடு மாடுலாம் தேவைப்படும். இந்தாங்க இருக்கு பாருங்க. ஏன்னா நம்மகிட்ட பசிக்கு அதனால் ஒன்றுமே இல்லை. நம்ம இப்போ என்னது ஃபர்னேஸில் போட்டு நம்மளுக்கு சாப்பிட இப்போ ஏதாச்சும் தேவை. அதனால் நம்ம இந்த மாடெலாம் கொண்டுருவோம். பாருங்கள் வேறு ஏதாச்சும் இருக்கா? இங்கே ஒரு பூனை, 2 வில்லேஜர்ஸ், அவங்களால சாப்பிட முடியாது. அங்கே ஒரு வில்லேஜர். சரி நம்ம வீடு இப்போ கம்ப்ளீட் பண்ணுவோம். இந்த இதை வச்சா ஃபர்னேஸில் போட்டுருவோம். இதுலேயும் பாதி பங்கு கேட்க வருவானே. இருக்கிறதே 7 தான். இதில் ஒரு 3 கொடுத்து அனுப்பி விட்ருவோம் கேட்டால். இப்போ மேலே ஒர்க் பிளாங்க்ஸ் வச்சுக்குவோம். நான் விளாண்டு ரொம்ப நாள் அதனால் எனக்கு இதை பற்றியா மறந்துட்டுங்க இந்த பாதி பிளாக்ஸில். ஆனால் கிராஃப்ட் பண்ணுறதுலாம் நான் அவருக்கு இந்த அயன் பிக்காக்ஸ் இவ்வளோ தான் இருக்குது. இப்போ அவன் 20 கேட்டான். அதனால் நம்ம இப்போ போய் கொடுத்துட்டு வந்துடுவோம். பக்கத்தில் உட்காந்தனால அவன்கிட்ட கேட்டான். நான் வாய்ஸ் ஓவர் தான் கொடுத்துட்ருக்கேன். அதை கொடுத்துட்டு இருக்கேன். நம்ம முடிச்சிட்டோங்க. இன்னும் பெட்டு மட்டும் தான் வேணும். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த கிளாஸ் எடுத்துகிட்டு இந்த இது இப்போ ரா பீஃபை வந்து நம்ம பண்ணிடுவோம். ஃபர்னேஸில் வச்சுருவோம். இப்போ குச்சி ஒன்று எடுத்துக்கிட்டு இப்போ பிக்கெக்ஸ் எடுப்போம். அயன் பிக் ஸ்டோன் எடுத்துடும். அயன் வேறு எதுக்காச்சும் தேவைப்படும். மற்ற எல்லாத்தையும் நம்ம இப்போ செஸ்ட் பாக்ஸ்குள்ளே வச்சுக்கிறோம். பெட்டு வேறு இப்போ போய் எடுத்துகிட்டு வரணும். கோழியும் உள்ள வச்சுக்கிறோம். இந்த அயன் 3 அயன் இருக்குது. அடுத்த அயன் வேறு பண்ணணுங்க. 3ஆவது எபிசோடு என்னதாக்கும்னு நம்ம இந்த வீடியோ முடியும் போது தான் தெரியும். அவன் இந்த இங்கே பாருங்கள் வந்து இதை வேறு எடுத்துக்கிட்டு இருக்கான். நம்ம இதில் வந்து எடுக்காமல் பாருங்கள். நல்லவேளை அந்த ஃபர்னேஸை பார்க்கல. நம்ம அயனை எடுத்துடக்கூடாதுங்க. எடுத்தாலும் எடுத்துரும். அவன் கண்ணாடி வேணும்னு கேட்டான். அதனால் நம்ம ஒரே ஒரு கண்ணாடி கொடுத்தோம். ஷவலையும் உள்ள வச்சுருவோம். ஷவல் தண்ணி தேவைப்படும். நம்ம அவனுக்கு இப்போ கண்ணாடி வேறு எடுக்கணுமோ. அதனால் நான் பிக்காக்ஸ் கேட்டான். பிக்காக்ஸையும் கொடுப்பேன். இந்த பிக்காக்ஸ் ரா பீஃபு ஒரு 5 இருக்குது. இன்னும் 2 எடுத்தோடனே எடுத்துருவோம். 6 ஆகிட்டுங்க. இப்போ எடுத்துருவோம். இப்போ நம்ம சாப்பிட்ட அப்படியே வயிறு நிரப்பிடுவோம். 5 ஆகிட்டு. அது அப்படி கோல் அங்கேயே இருக்கணும். நம்ம எப்போமாச்சும் வந்து பண்ண தேவைப்படும்ல. இந்த கேட்டான் அது என்ன வச்சுட்டு இருக்க கையிலன்னு கேட்டான். ஒன்றும் இல்லைன்னு எதுக்கு நீ வச்சுக்க ஸ்டேக்கு தானே எனக்கு தெரியும்ட்டு வாங்க கேட்டான். நான் 2 மட்டும் கொடுத்துட்டேன். போனால் போதும். ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க இவ்வளோ நேரமாக ஆகுது. இன்னும் ஒன்று கூட வைக்கிறேன். இந்த சைடில் இது மட்டும் தான் வச்சுருக்கான். நான் நினைக்கிறேன் இன்றைக்குள்ளேயும் கட்டி முடிக்க மாட்டான். 3ஆவது எபிசோடும் இதுவாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எங்கள் நம்ம வீடு கட்டிட்டோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் கைஸ். சப்ஸ்கிரைப் முக்கியமாக போட்டு விட்டு போயிருங்க. நம்ம இந்த நம்ம பிக்காக்ஸ் சைட்லேருந்து நம்ம கொஞ்சம் ஸ்டோன்லாம் அந்த மேலே ஒரு ஸ்டோன் தப்பாக வச்சுருக்கோம் பாருங்கள். அதை வெட்டலாம் நட்டிகிட்டு இருக்கோம். 2ஆட்டியும் சொல்லிக்கிறேன் கைஸ். உங்களுக்கு இந்த வீடியோ கொஞ்ச நாள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் மறக்காமல் போட்டு போயிருங்க.